அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து கலந்தாய்வு கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெறுகிறது. இதற்காக முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் வருகை தந்திருக்கின்றனர். விவரங்களுடன் யாருடைய செய்தியாளர் சுபாஷ், இந்த தேர்தல் தோல்வி ஏறக்குறை கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ இதை பற்றி ஆலோசிப்பதற்கான காரணம் என்ன? உங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் பேக்கேஜில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க உட்கட்சிக்குள்ளாகவே ஒரு கலக குரல் எழ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனுடைய தொடக்கம், அதோட நீட்சி தானா இந்த ஆலோசனை கூட்டம்? இல்லை தேவப்பிரியன், இந்த நீட்சி அதுக்கோடைய சாராம்சம் கிடையாது. இது தொகுதி வாரியாக ஒரு ஆலோசனை கூட்டம் நாடாளுமன்ற வாரியாக மேற்கொள்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் போட்டியிட்ட வேட்பாளர், அந்த தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், கிளைக்கழக செயலாளர், அனைத்து நிர்வாகிகளும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உத்தரவிட்டிருக்கிறாங்க. தற்போது ஏராளமானோர் வர தொடங்கி இருக்கிறாங்க. வரக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுக்கான அடையாள அட்டையுடன் தான் கொடுத்து உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். தேவையில்லாத நபர்கள் வரக்கூடாது என்பதற்கான நடவடிக்கையாக உள்ளே செல்போன்கள் அனுமதி கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தலைமையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்தாலும் துணை பொதுச் செயலாளர்கள் KP முனுசாமி, அதே போல நத்தம் விஸ்வநாதன், அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் உள்ளிட்ட பலர் இதில் அந்த மூத்த நிர்வாகிகள் மத்தியில் இந்த கலந்தாய்வு கூட்டமானது நடைபெற இருக்கு. அதன் பின் இன்று 2 தொகுதிகளுக்கு, இன்னைக்கு காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிகளுக்கு நடைபெறும். அதன் தொடர்ச்சியாக 26 தொகுதிகளுக்கு வரும் 19ஆம் தேதி வரை முதற்கட்டமாக நடைபெறப் போகிறது. அதன் பின்னராக அடுத்த கட்டமான ஆலோசனை, அடுத்த கட்டமான ஆய்வுக் கூட்டம் எஞ்சியிருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிமுக உள்ளே இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு செல்போன் அனுமதி இல்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். வரக்கூடிய நிர்வாகிகளிடம் செல்போன் இங்கேயே வாங்கி வைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. யாரும் உள்ளே செல்போன் அனுமதி கிடையாது என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு இது போன்ற அடையாள அட்டை உள்ள நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் உள்ளே அனுமதி இருக்கு என்பதை சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அடையாள அட்டை இல்லாத எந்த ஒரு நிர்வாகியும் உள்ளே சென்றுவிடக்கூடாது என்பதும் மிக குறிப்பிடத்தகுந்த விஷயமாக இருக்கிறது. அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறு குழப்பத்தின் காரணமாக அது போன்ற விஷயங்கள் இன்று நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்பதே நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான ஆய்வுக் கூட்டமாக மட்டும்தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி சுபாஷ்.